வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம் பிரான்சன் ரீட்லேருந்து. இவருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜூர் ஆகிடுச்சு. இது என்ன ப்ரோ புதிய சொதப்பலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இப்போது கிட்டத்தட்ட 3 பேர்த்துக்கு விஷன் டீமில் இருக்கவங்கள இன்ஜுரி ஆகிருக்கு. 2 பேர் தான், அது சித்ரான்சன் சேர்த்து அவரும் ஃபஸ்ட் இருந்தார்ல, 3 பேர். இதே ஃபேக்ஷனே வேறு மாதிரி கொண்டு போகலான்னு பார்த்தாங்கன்னா, பிரான்சன் ரீடு குவாலிஃபை பிரான்சன் ரீடு குவாலிஃபை ஆகிறதா இருந்தாராம். அது அவர் இன்ஜுரி ஆனதால் தான் ஜே உசோ குவாலிஃபை ஆக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, பிரான்சன் ரீடு அப்படி குவாலிஃபை ஆகாட்டாலும் வேறு வகையில் பார்த்தீங்கன்னா அவரை தடுத்திருப்பாங்க. அதாவது அந்த மாஸ்க்டு மேனை அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் அட்டாக் பண்ண மாதிரி ஆகிடும்ல, அட்டாக் பண்ணி விட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜே உசோ வின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்படி நடக்காததுக்கு காரணம் இவருக்கு பிரான்சன் ரீடு இன்ஜுரி ஆகிடுச்சு. இப்போது விஷன் டீமில் 2 பேர் தான் இருக்காங்க. அதுவும் லோகன் பாலும் ஆஸ்டின் தியரியும். சம்மந்தமே இல்லை, டீமை உருவாக்கினவங்களாம் வேறு ஒருத்தவங்க, இப்போது இருக்கிறவங்களாம் வேறு ஒருத்தவங்க. என்ன தான் பண்ணுவாங்கன்னே தெரியல இந்த விஷன் டீமை இதுக்கப்புறம். ஆனால் ஜே உசோ குவாலிஃபை ஆகியிருக்காரு, அது மட்டும் க்ளீனாக தெரிஞ்சிருக்கு. மக்களுடைய என்னென்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, பிரான்சன் ரீடு தான் வின் பண்ணுற மாதிரி சில இது வந்தது. அப்படி இல்லைன்னா அந்த மாஸ்க்டு மேன் அட்டாக் பண்ணி தடுக்கிற மாதிரி சில இது வந்தது. இது 2த்தில் எது என்னன்னே தெரியல. ஆக மொத்தம் இன்ஜுரி ஆனது 2மே சொதப்பிடுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பேருமே அட்வர்டைஸ் பண்ணிட்டாங்க. எல்ஏ நைட், கோடி ரோஸ், ராண்டி ஆர்டன், அதுக்கப்புறம் ஜவான் எவன்ஸ், ட்ரிக் வில்லியம், ஜே உசோ, இவங்க 6 பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எலிமினேஷன் சாம்பரில் இருக்க போகிறாங்க. இதில் ஒருத்தவங்களாம் குவாலிஃபை இல்லாமல் இருந்தாங்க. குவாலிஃபை ராண்டி தாறுமாறாக இருந்துச்சு, மேட்சும் பக்காவாக இருந்துச்சு. கோடியோட குவாலிஃபையும் தாறுமாறாக இருந்துச்சு. அதேமாரி அதுக்கப்புறம் அப்படியே வர குவாலிஃபை மேட்ச்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஹெவியான ஆட்களை அதில் போடுவாங்கன்னு நினச்சேன். பட் இப்போதைக்கு இவங்களே போதுன்ற மாதிரி வச்சுருக்காங்க போல். இதுமாதிரி உமன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 6 பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க. பார்த்துக்கோங்க, உமன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீ பிடிச்சிருக்கு. உமன்ஸில் ஸ்டிஃபனி, பியாங்கான்ற பாருங்க, நம்மளோட ரியா ரெப்லி, அலெக்சா, ஆஸ்கா, அப்புறம் ரக்கல் ராட்ரிகல்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கியானா ஜென்ஸு அவங்க இருக்காங்க. இவங்க 6 பேர் தான் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் எலிமினேஷன் சாம்பரில் இருக்க போகிறாங்க. இந்த மேட்ச்சில் இந்த வின்னர் ப்ரெடிக்ஷனாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் சொன்னால் லென்த் ஆகிடும், அதுக்குன்னு தனி வீடியோ சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இவங்கள வச்சு தான் எலிமினேஷன் சாம்பர் நடத்த போகிறாங்க. இப்போது இருக்கிற ஆட்களை இவங்க மென்ஸு, அவங்க உமன்ஸு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெக்கி விசஸ் ஏஞ்சலி மேட்ச் நடக்கும், இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப். அப்புறம் சிஎம் பங்க் ஃபின் பாலர் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் நடக்கும். பார்க்கலாம், உங்களுக்கு எந்த மேட்ச் பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா NXTயில் 3 சாம்பியன்ஷிப்பு கை மாறி இருக்குது ஒரே நாளில். இப்போ ரீசெண்டாக நடந்த புதன்கிழமை நடந்ததில் NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியன் ராண்டி மாதிரியே இருப்பாருன்னு சொல்லிட்டு சில இது வரும். அவரும் ஆர்கே ஓமர்லாம் போடுவார், சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஆர்கே ஓமர் தான் ராண்டியோட இது மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீடு சாம்பியன்ஷிப்பும் மாறி இருக்குது. ஸ்பீடுக்கு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்தது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு சாம்பியன்ஷிப்பும் மாறிடுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா NXT டேக் டீம் சாம்பியனும் மாறிடுச்சு. இப்போது புதுசாக வந்த சில சின்ன பசங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வயசு 19, 20 தான், அது கம்மியாக தான் இருக்கும் போல், சின்ன பசங்க அநியாயத்துக்குன்னு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்து அவங்க அந்த NXT இன்னொரு இது இருக்கும்ல, அதில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி பயங்கரமாக பண்ணி NXTக்கு வந்தாங்க. NXT டேக் டீம் சாம்பியன் வின் பண்ணிட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஞ்சலோ டோனே ஏதோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவர் பார்த்தீங்கன்னா அவர் மூலிமா பயன்படுத்தி இந்த பிளாக் ஸ்குவாடு இருந்து இந்த சாம்பியன்ஷிப்பை கைமாற்றிட்டானுங்க. அது என்ன சொல்கிறது, ஆஞ்சலோ டோனோ அவர் பார்த்தீங்கன்னா NXT சாம்பியன்ஷிப் பார்க்க போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டேக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சுருவங்க அடிக்கிறாங்க. எல்லாத்தையும் என்ன ஸ்டோரி லைன் போகிறதுனே கொடுக்குறதே தெரில போல் WWEக்கு. அதனால் அவர் யாராக பார்த்தாலும் அடிச்சுன்னே இருக்கார். நீ தான் இந்த சாம்பியன்ஷிப் தான் கணக்கில், எந்த சாம்பியன்ஷிப் வச்சாலும் அடிக்கிறது தான் மேலே. ஆனால் மெயின் ஈவெண்ட்டில் தான் நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப் நடந்தது, நல்லா இருந்துச்சு மேட்ச்சு, போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரோட ஆப்போனண்ட் இதுதான் கைஸ். மண்டே நைட்டில் பிராக் லெஸ்னர் வருவார்,
அந்த சாம்பரில் இருக்க யாரோ ஒருத்தவங்களை அடிப்பார். இவர் பார்த்தீங்கன்னா சாம்பரில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் இல்லைடா தம்பி, நான் அந்த பக்கம் போகல, எனக்கு அது சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு போல். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேட்ஸை வெளியே விட்ருக்காங்க. இப்போ எப்படி ரோமன் ரெயின்ஸு ஷெடியூல் போட்டு நான் இன்னைக்கெலாம் வரேன்ப்பா, அது மாதிரி பிராக் லெஸ்னர் ஷெடியூல் போட்டு நானும் இன்னைக்கெலாம் வரேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாலமன் சொல்லியிருப்பார், பிராகுக்கிட்ட எவனுக்கு லாக்கர் ரூமில் தைரியம் இருக்கோ வாங்கப்பா வந்து மோதலாம், வந்து விஷமினா மோதுறதுக்கு பில்டப் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒருத்தவங்க கூட வரல. இதெல்லாம் பார்க்கும்போது ஒபாஃபெமி எங்கே போயிட்டாருன்னா, ஒபாஃபெமி வேறு ஸ்டோரி. ரூசஃப் கூட நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மண்டே நைட்டில் மேட்ச் பண்ண போகிறாரு. அது மாதிரி குந்தர் டிராகன் லீக் கூட வேறு மேட்ச் பண்ண போகிறாரு. இல்லை நைட்டு சாம்பியனில் இருக்காங்க. இவங்க 3 பேர் தான் யாரோ ஒருத்தவங்க மோத போகிறாங்கன்ற மாதிரி ரூமர் வந்திருக்கு. ஆனால் இவங்க 3 பேருமே வேறு திசையில் இருக்காங்க. இப்போ எப்படி ப்ரோ இவங்க 3 பேர் வேறு ஸ்டோரிக்கு போனால் மோதுவான்னு கேட்டிங்கன்னா, பிராகுக்கு அடுத்த வாரம் தான் ஆப்போனன்ட் வரணும்னு இல்லை, இந்த வாரம் தான் வரலையே, அடுத்த வாரமும் வரணும் அவசியம் இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் கூட வரலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த வாரமே குந்தரோ இல்லை யாரோ ஒருத்தவங்க மேட்சை முடிச்சுட்டு பிராக் லெஸ்னர் போய் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணலாம். இல்லைன்னா அதுக்கு அடுத்து வாரத்தில் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் ஃபேஸ் ஆஃப் பண்ணலாம். ஃபேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டு இவங்களுக்கு விஷயமாக ஒரு பயங்கரமான மேட்ச்சு நடக்கும். ஆனால் என்ன ஒன்று சாம்பியன்ஷிப் பக்கம் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பார்க்கலாம் இருங்க. குந்தர் பக்கம் போனால் ரிட்டையர்மெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலுக்கு ட்ரிபியூட் கொடுத்துருப்பாங்க மண்டே நைட்ரால். அதே மாதிரி தான் ஏஜே ஸ்டைல் என்ன சொன்னானுங்க, திருப்பி வருவார், ஒரு ஓப் தருவார், அட்டாக் பண்ண போகிறாரு, குந்தர் ரீமேட்ச் பண்ண போகிறார், அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் கிடையாதுப்பா. அவருடைய ஹோம் டவுனில் அவர் க்ளவுஸை கட்டி வைக்கணும். அதனால தான் அந்த ட்ரிபியூட்டு. அண்டர்டேக்கர் வந்தார், ஆல் ஆஃப் ஃபேம் அறிவிச்சிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமான விஷயம். அவ்வளோதான், ஏஜே ஸ்டைல் போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே கோவப்படுத்த விட்டு சரிப்பா போயிட்டாரு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் ஃபேம் இந்த வருஷத்தோட ஆல் ஆஃப் ஃபேமாக பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலை போட்டிருக்காங்க. என்ன ப்ரோ ஜான்சனாக இன்னும் சொல்லணும்னா, ஏஜே ஸ்டைலுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணால் ஜான்சனாக பண்ணுவாங்க, இன்னும் இதோட பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து ஆல் ஆஃப் ஃபேம் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் இங்கே அண்டர்டேக்கர் வந்திருக்காரு, ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க, எல்லா ரெஸ்லர்ஸும் வந்து அங்கே நின்று இருக்காங்க. ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரிட்டையர்மெண்ட்டும் அறிவிச்சிட்டாரு. ஆனால் இதில் என்ன ஒன்று கவனிக்க வேண்டியன்னா, அவங்க பசங்க பார்த்துக்குவாங்களா, 2 பையன் 2 பொண்ணு போல். அவங்க பையனில் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங்கில் ஆர்வம் காட்டுவாங்க. ஏன்னா அவனுங்க சிரித்த மாதிரியே இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க பையன் அது இல்லாமல் ஏஜே ஸ்டைலும் ஃபுல்லாக கெரியருக்கு WWE எல்லா ரெஸ்லிங் கம்பெனியும் 25 வருஷம் கிட்டத்தட்ட சண்டை போட்டு கொடுத்தாரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பையனில் ஏதோ ஒருத்தவர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா WWE ட்ரைனிங் எடுக்கலாம். இன்னும் ஒரு 8 வருஷத்துலையோ இல்லை ஒரு 7 வருஷத்துலையோ பார்த்தீங்கன்னா அவங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கில் சண்டை போடுவான். நான் தான்டா ஏஜே ஸ்டைல் பையன்ற மாதிரி நமக்கு ஏஜே ஸ்டைல் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு தரவுல சந்திக்கலாம். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட்டட் நியூஸஸ் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வீடியோ ஒன்று சேரும். பை.